السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனை நிகழ்ச்சியிலே இன்றைய உரையில் நாம் சுருக்கமாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். சூரா பக்ராவின் 184வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நோன்பு நோற்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு அதற்கு பின்னால் சலுகை வழங்கப்பட்ட நோயாளிகள் பிரயாணிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறான். அதாவது வஅலல் லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், அந்த நோன்பை யாரால் நோக்க முடியுமோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து நோன்பை விட்டுவிடலாம், ஒரு ஏழைக்கு உணவளித்து நோன்பை விட்டுவிடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. இந்த வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரலாம். முடியாதவர்களுக்குத்தானே நாங்கள் உணவு கொடுக்க முடியும், முடியாதவர்கள் தானே நோன்பை விட்டுவிட்டு உணவு கொடுக்கலாம், சக்தி உள்ளவர்கள் அதை எப்படி உணவு கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வர முடியும். அது நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த வசனத்தினுடைய வரலாற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எங்களுக்கு அந்த சிக்கல் ஏற்பட மாட்டாது. இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் எப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே எங்களுடைய அந்த சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். இந்த சட்டம், அதாவது நோன்பு நோற்பதற்கு சக்தி இருந்தாலும் கூட அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற இந்த சட்டம் ஆரம்ப கட்டத்திலே இருந்த ஒரு சட்டம். தற்பொழுது அந்த சட்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த ஒரு சட்டம் பின்னால் மாற்றப்பட்டது. முதலாவதாக இஸ்லாத்தினுடைய நோன்பினுடைய வரலாறை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்திலே ஆஷுராவுடைய தினம் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக ரமதானிலே நோன்பு ஆரம்பத்திலே கடமையாக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே கட்டாயம் பிடித்துத்தான் ஆக வேண்டும், எக்காரணம் இல்லாமல் அந்த நோன்பை விட முடியாது, விட்டு வேற பரிகாரங்கள் கொடுக்க முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கவில்லை. மாற்றமாக விரும்பியவர்கள் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர்கள் நோன்பை நோக்காமல் அதற்கான பரிகாரத்தை கொடுக்கலாம் என்ற சட்டம் இருந்தது. அதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு பின்வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், வஅலல் லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன் என்ற, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து அந்த பகரமாக, நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ளலாம் என்ற வசனம் இறங்கிய பொழுது யார் நோன்பை விட்டுவிட்டு பரிகாரம் செய்ய விரும்பினார்களோ அவர்கள் அவ்வாறு செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற 185வது வசனம், அந்த வசனம் இறங்கும் வரைக்கும் தான் இந்த சலுகை காணப்பட்டது. அந்த வசனம் வந்தவுடன் அதிலே அல்லாஹ் தஆலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோக்கட்டும் என்று கட்டாய கட்டளையாக அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கின்றான். எனவே அந்த நேரத்தில இருந்து காரணமின்றி நோன்பை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பதை அந்த வசனம் சொல்கிறது. எனவே இந்த வசனம் மாற்றப்பட்ட வசனம் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து, பல அறிஞர்களுடைய கருத்து. இதை தவிர வேறு கருத்துக்களும் காணப்படுகின்றன. சிலர் இந்த வசனத்துக்கு முடியாதவர்கள், நிரந்தர நோயாளிகள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் என்ற விளக்கங்கள் சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு நியாயமான விளக்கம் தான். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் சொன்னது போல புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு தஃசீர், இந்த வசனத்துக்கான தஃசீர் விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இவ்வாறு ஏன் அல்லாஹ் தஆலா
ஆரம்பத்திலே சலுகையாக விட்டு பின்னால் கட்டாய கடமையாக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தில் எங்களுக்கு தெரியும் பல்வேறு சட்டங்கள் அப்படித்தான் கடமையாக்கப்பட்டன. ஆரம்பத்திலே இலகுவாகவும், பிறகு காலம் செல்ல செல்ல சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரிக்க, அவர்கள் இஸ்லாத்திலே அவருடைய உறுதி அதிகரிக்க அவருடைய சட்டங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டு சென்றன. அந்த வகையிலே தான் இந்த தொழுகையும் கூட ஆரம்பத்திலே 2 ரக்காத்துகள் தொழுவதுதான் சஹாபாக்களுக்கு கடமையாக, அதற்கு பின்னால் தான் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல மதுபானம் ஆரம்பத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தது, வட்டி அனுமதிக்கப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாம் பிற்காலத்திலே தான் என்ன செய்யப்படுகிறது, முழுமையாக தடை செய்யப்படுகிறது. எனவே ஆரம்பமாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவதை போல ஆரம்பத்திலேயே நீங்கள் மதுபானம் அருந்த வேண்டாம், வட்டி எடுக்க வேண்டாம், ஜினா செய்ய வேண்டாம் என்றெல்லாம் தடுத்திருந்தால் அவர்கள் தவிர்ந்திருக்க மாட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லது பின்பற்றி இருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதுதான் கட்டம் கட்டமாக இஸ்லாம் அதனுடைய சட்டங்களை ஆரம்பத்திலே விதித்திருக்கின்றது. அது வகி இறங்கக்கூடிய காலத்துக்கு தான் அந்த கட்டம் கட்டமான அந்த சட்டம். இந்த காலத்திலே யாரும் கட்டம் கட்டமாக நான் திருந்த போகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மதுபானத்தை அருந்த முடியாது. எனவே ஆரம்ப கட்டத்திலே ரமதானிலே நோன்பை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே விதியாக்கிய பொழுது அது விருப்பத்துக்குரிய ஒரு விடயமாக இருந்தது, தேர்வுக்குரிய ஒரு விடயம். விரும்பினவர்கள் நோன்பு பிடிக்கலாம், விரும்பினவர்கள் விட்டு அதுக்காக வேண்டி பரிகாரத்தை செய்யலாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதனை மாற்றி கட்டாயம் பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற சட்டத்தை வழங்கினான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.